இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார் இது? காஃபி கேட்டா வெந்நீரை குடுக்குறீங்க? மேடம், எங்க ஹோட்டல்ல காஃபி நல்லா தான் போடுவோம். அத நான் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாது. என்ன சார் சில்வர் ஜூப்ளி அது இதுன்னு சொல்றீங்க? ஆமாமா, கேஜே டிரான்ஸ்போர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அது பெரிய கம்பெனி ஆச்சே. உங்க ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஹோட்டலா பார்த்து ஆர்டர் பண்ண வேண்டியதானே? ஒரு காஃபி கூட ஒழுங்கா கொடுக்க முடியாதவங்க கிட்ட போய் 500 பேருக்கு சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறீங்களே. இங்க பாருங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க. காஃபி நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க சார். சாதாரண சாப்பாடே சரியா பண்ண தெரியாதவங்க கிட்ட போய் ஃபங்க்ஷனுக்கு விருந்து போட சொல்றீங்களே. இல்ல, நீங்க அப்செட் ஆயிட கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். நீங்க வேற இடம் பாக்குறது நல்லது சார். சார், நீங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க சார். எங்களுக்கும் அவங்களுக்கும் வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்க உங்ககிட்ட எங்களை பத்தி தப்பா பேசுறாங்க. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எதுவும் சொல்ல வேணாம். எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. என்னைய பத்தி கேட்டு பாருமா. நான் ஒரு மாதிரியான ஆளு. எதை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு நானே நேர்ல வந்திருக்கேன்னா, கட் அண்ட் ரைட்டா பேசலாம்னு தான் வந்திருக்கேன். தம்பி, நான் 4 பேர்ட்ட விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். நான் சும்மா ஒன்றும் வரல. என்னைக்குமே அடுத்தவங்க பேச்சை கேட்டு என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நாளைக்கு மதியம் 12 மணிக்கு இந்த ஹோட்டல் வாசப்படியில என் கம்பெனி வேன் வந்து நிக்கும். சாப்பாடை ஏத்தி விட்டுருங்க. எனக்கு கரெக்டான நேரத்துல டெலிவரி கொடுத்துடணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா லேட் ஆயிடுச்சுன்னு காரணம் எதுவும் சொல்லக்கூடாது. மேனேஜர், சொல்லுங்க, ரேட்டை பேசி அட்வான்ஸ் கொடுத்துடுவாங்க. டெலிவரி பண்ணும்போது பேலன்ஸை கொடுத்துடலாம். அப்படியே பண்ணிடுறேன் சார். தம்பி, நான் வரேன் தம்பி. சரி சார். சார், ஒரு லஞ்ச் 250 சார். சரிங்க சார். நான் உங்களுக்கு 225க்கு தரேன். 50% அட்வான்ஸை மட்டும் தர முடியுமா? ஓகே சார். பேங்க் டீடைல்ஸ் கொடுங்க. இப்பவே ஆபீஸ்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றேன். சரிங்க சார். ஓகேப்பா.